நான் இப்போது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், புக் டவுன்லோட் ஆயிடுச்சு. பேஜ் 1. அப்துல்லாவின் பேராசை. ஒரு ஊரில் பேராசை கொண்ட பணக்கார வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் அப்துல்லா. வாசனை திரவியங்களை விற்பதற்காக அவன் ஒரு நாள் தொலைவிலுள்ள நாடுகளுக்குப் பயணப்பட்டான். அவன் தன்னுடன் 40 ஒட்டகங்களின் மீது வாசனை திரவியங்களை ஏற்றிச் சென்றான். தான் எண்ணியபடியே குறிப்பிட்ட இடத்தை அடைந்தான். எல்லாம் நல்ல முறையில் நடந்தது. அவன் தனது வாசனை திரவியங்களை விற்றான். திரும்பும் வழியில் அவன் ஒரு சத்திரத்தைக் கண்டான். அங்கு தங்கி தன் பிற்பகல் உணவை முடிக்க எண்ணினான். தெய்வீகத் தன்மை வாய்ந்த ஒரு மனிதரை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டா ரீடரில் எப்படி ஆடியோ புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி, ஏன்னா பிடிக்கல அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆன் கொடுத்துங்க. அப்போ தான் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி ஆன் கொடுத்துங்க. அப்போ தான் ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம வீடியோ உங்களுக்கு வரும். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஓசிஆர் அப்ளிகேஷனில் ஆடியோஸை வந்துட்டு நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்துட்டு பெய்டு வெர்ஷன். இது வந்துட்டு ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பாதியோடு போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டா ரீடர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் நான் க்ரியேட் புக் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் அதோட இன்டர்ஃபேஸ் தெரியும் அப்படிங்கிறனால நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்றேன். அப்லோட் பிடிஎஃப் இமேஜஸ் அப்படின்லாம் கேட்டிருக்கு. நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். இதில் வந்துட்டு ஒரு புக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொடுக்குறேன். சூஸ் பேஜஸ் கேட்குது. நான் வந்துட்டு இப்போ நான் 7 பேஜ் இருக்குது, 7மே பண்ணலை. ஒரு பேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே 1 டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கஸ்டமைஸும் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஓகே கொடுக்கலாம். ப்ராசஸ் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பேஜ் 1. அப்துல்லாவின் பேராசை. இப்போ வந்துட்டு டூல்ஸ் அப்படிங்கிற புது ஆப்ஷன் வந்திருக்கு. இது எப்படி வர வைக்கிறதுங்கிறது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ பண்ணுறேன். டவுன்லோட் அப்படின்ட்டுருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஜிப் ஃபார்மேட் வேணுமா இல்லை டெக்ஸ்ட் வேணுமான்னு. நான் வந்துட்டு ஆடியோங்கிறத கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆஸ் ஆடியோ அப்படின்னு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இது வந்துட்டு ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஃபக் இருக்குது. அதை வந்துட்டு கிளியர் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். நான் வந்துட்டு தமிழ் கொடுக்குறேன். லாங்குவேஜ் வந்துட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்ச் பண்ணால் ஆனால் வரல. கீழே ஆப்ஷன் இருக்குது, 2 ஃபிங்கர் வச்சு மேலே தள்ளி விட்டீங்க அப்படின்னா தமிழ் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பேஜ் வந்துட்டு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஆடியோ புக் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு கேட்டுக்கலாம். இதில் ஃபக்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது ஃபுல்லாகவே இப்போ 15 பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஆடியோவில் இருந்தது. ஒரு டைப்பிங் மெட்டீரியல் பிடிஎஃப் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இது ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுது. ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது. அதே மாதிரி இடையில ஏதாச்சும் இமேஜஸ்லாம் இருந்தது அப்படின்னா இது ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணலை. இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கிற டிமெரிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. டேட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி ஃபார்மெட்லாம் பார்த்தீங்கன்னா MP3ல நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபார்மெட் கிடச்சிருக்கு. ரொம்பவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லணும். இது அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு InstaReader ஓப்பன் பண்ணிக்கங்க. InstaReader ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஜாயின் பீட்டா அப்படின்னு வந்துட்டு காமிக்கும். அந்த பீட்டா வெர்ஷனில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வரும். அந்த அப்டேட் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.